சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரிய விவகாரத்தில் முதலமைச்சரின் பதில் திருப்தியளிக்கவில்லை என கூறி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் பேரவையில் இன்று பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் பாமக உறுப்பினர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நடுவண் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என கூறிய அவர் பாமகவின் கோரிக்கைக்கு சாதகமாகவே தாங்களும் குரல் கொடுத்து வருவதாக கூறினார். ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதே போல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் முதலமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்ட பாமக உறுப்பினர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பேரவையில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கும்போது நடுவண் அரசை வலியுறுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதோடு அவர்கள் எவ்வளவு பேர் நலிந்திருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், குடிசையிலே வாழக்கூடியவர்கள், அதோடு கால்நடைகளை மட்டும் வளர்த்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள், அவர்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள், ஆண்டு தனிநபர் வருமானம் எவ்வளவு என்பதை பற்றி எல்லாம் போன்ற பல காரணிகளை சேர்த்து எடுப்பதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பு நடத்துவதனால் என்ன பயன் சொன்னா, ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற ஏழைகள் முன்னேற்றப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இததான் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 90 லட்சம் குடும்பங்கள் நலிந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பீகார் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் தலைகளை மட்டுமே எண்ணுவது அல்ல என்ற அவர் ஒவ்வொரு சாதியிலும் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கெடுத்து அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த உதவும் என்றும் கூறினார்.